ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, இந்த வீடு இப்படித்தான் இருக்கணும், இதே மாதிரி தான் இருக்கும். யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க யாருக்கும் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க. எதுக்கு இதை பெரிய இஷ்யூ ஆக்கி சீனை போட்டுட்டு இருக்கீங்க? வீட்டுல இருக்கிற புருஷங்களுக்கெல்லாம் பொண்டாட்டிங்களுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, அதனால பொண்டாட்டிங்க அவங்க புருஷன் கிட்ட ஏதோ கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க எல்லாம் ரோஷப்பட்டு உங்களை மாதிரி இல்லாம 1-2 வார்த்தை ஏதோ நியாயமா பேசினாங்க. நீங்க எதுக்கு தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? இது பார் பானு, இது பாரு, நீ பேசுறத இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசாத. அவங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க, அவங்கள டாக்டர் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. இது பார், அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. அவங்களுக்கு இந்த அளவுக்கு மோசமா ஆயிருக்குன்னா இந்த குடும்பத்துல நடக்கிற சண்டை பிரச்சனை மன உளைச்சல் தான். ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. நீயும் வைஜெயந்தியும் சேர்ந்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க எவ்வளவு மன உளைச்சல இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் இதோட 1000 தடவை சொல்லிட்டேன், நானும் என் புருஷனும் பேசும்போது நீங்க குறுக்க வராதீங்கன்னு. தேவையில்லாம எதையாவது பேசி எனக்கும் அவருக்கும் நடுவுல இமோஷனலா சண்டையை தூண்டி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, நல்லா இருக்காது. என்னமோ உலகத்திலேயே நீங்க தான் நல்லவங்கங்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கீங்க. மரியாதை கெட்டு போயிடும் மீனாட்சி. மைண்ட் யோர் பிசினஸ், ஓகே? பானு, இங்க பாரு பானு, முதல்ல இந்த இடத்த விட்டு போறியா நீ? எங்களுக்கு எங்க அம்மா தான் வேணும், போ. அண்ணி நீங்க வாங்க, அண்ணி வாங்க. அம்மா அழாதீங்கம்மா, விடுங்கம்மா, விடுங்கம்மா. அம்மா இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அம்மா நீங்க எத்தனை தடவைமா சொல்லிருப்பீங்க? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கடா, நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்க வேண்டாம், என்ன பண்ணாலும் பொறுத்துக்க வேண்டாம்னு சொல்லிருக்கீங்கல்ல, இந்த ஒரே ஒரு தடவைமா. அம்மா நாங்க எல்லாரும் ஏதோ தெரியாதனமா பேசிட்டோன்னு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உன் மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காதம்மா. அம்மா தயவு செஞ்சுமா, எல்லாம் சரியா போயிடுமா. அம்மா நீ நினைக்கிற மாதிரியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோமா, இந்த குடும்பம் உடையாதுமா. சத்தியமா சொல்றேம்மா, இந்த குடும்பம் உடையாது. யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் முயற்சி பண்ணட்டுமா, யாரும் எங்களை பிரிக்க முடியாதுமா, சத்தியமா பிரிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுமா, இனிமே நான் எதுவும் பேச மாட்டோமா, யாரு எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டோமா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டோமா, என்ன மன்னிச்சிருமா. கண்ணத்தோட எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ மன கஷ்டம், அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க போங்கப்பா, போங்க. மீனாட்சி எல்லாரையும் கூட்டிட்டு போ, போடா. போப்பா, போடா. இது பாருங்கம்மா, அழாதீங்க. என் பசங்க என்ன உமா படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டா? என்ன இந்தாங்க, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வர வர நீ கூட கிச்சன்ல இருந்து என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. ஹலோ ஹலோ, எனக்கும் நல்லா சமைக்க தெரியும், நல்ல கம கமன்னு பிராண்டடா சமைக்க தெரியும். என்ன உமா, என்ன பத்தி உங்க அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லு. ஆமாண்ணே, அண்ணி வர வர கலக்கல் அண்ணியா மாறிட்டு வராங்க. எங்க பழைய போலீஸ் அண்ணிய மறந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ணி தான் கைராசி குடும்பத்தோட அடுத்த மீனாட்சின்னு பேசிக்கிறாங்க. ஓ நிஜமாவா? அந்த அளவுக்கு என் லெவல் ஏறிடுச்சுன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு. போதும் போதும், நிறுத்துறியா? ஆமா, என்ன பாராட்டிட்டாலே உங்களுக்கு பிடிக்காதே. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல? ஆமா, நீ பானு அண்ணி இல்ல, அதான் சந்தோஷம் கரை புரண்டு ஓடுது. வாங்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. பானு இல்லாம இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களாக்கா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். இதோ ஆனந்தி கூட வந்துட்டா. இந்நேரம் பானு இங்க இருந்தா இவ ஏதாவது போட்டு கொடுப்பா. இப்ப பாருங்க, ஆனந்தி நார்மலா இருக்கா.
வேற கம்பெனி கிடையாதுல்ல. பானு மட்டும் இருந்தா போதும். ஆனந்தி அவ கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டையே ஒரு வழி பண்ணிடுவாங்க. வைஜெயந்தி, எதுக்கு தேவையில்லாம பானு இல்லாதப்போ அவளை பத்தி பேசணும்? அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். எதுக்காக நாமளே தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கணும் சொல்லு? அதுவும் கரெக்ட் தான்க்கா. அவளை பத்தி பேசி இருக்கிற நல்ல மூட நாமளே ஏன் ஸ்பாயில் பண்ணிக்கணும்? அக்கா, என்ன எங்கேயாவது வெளியில போறீங்களா? ஐயோ, இந்த புடவை உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த புடவையில பார்த்ததே இல்லையே. இது கல்யாண நாளைக்கு எடுத்த புடவை. மீனாட்சி, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. என்னண்ணே, அண்ணி கூட வெளியே போறீங்களா? ஆமா. எல்லாம் உமா விஷயமா தான். என்னது, ஏன் விஷயமாவா? ஆமா, உன்னை பார்சல் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறதுக்கு தான். என்ன நீ சொல்றாங்க? அனி, இவ போட்டோவை எடுத்துட்டு போறீங்க? ஆமா. மாப்பிள்ளை கிட்ட பொண்ணோட போட்டோவை காமிக்க வேண்டாமா? என்கிட்ட சொல்லாம எந்த போட்டோ எடுத்துட்டு போறீங்க? அதான் நீ ஸ்கூல்ல ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஐடி கார்டை தொங்க விட்டுட்டு கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு எச்சி வச்சிட்டு இருப்பிய அந்த போட்டோவை தான். அனி, அந்த போட்டோவை எடுத்துட்டு போறீங்க? அனி, போன வருஷம் பொங்கல் வைக்கும் போது பொங்க பானையில இருந்து யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அவசர அவசரமா வாயில எடுத்து போட்டுக்கிட்டே அப்ப எடுத்த போட்டோ எடுத்துட்டு போங்க. அண்ணி, அது வேணாம். நீ ரொம்ப கேவலமா இருக்கும் அண்ணி. ப்ளீஸ் அனி, நீங்க அதே எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போணும். அதெல்லாம் முடியாது. வேணாம் அண்ணி. அண்ணி இருங்க, நானே வேற போட்டோ எடுத்து தரேன். ஏய், எங்க போற? நீ அதை தான் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன்னு தெரியும். அந்த போட்டோ தான் எடுத்திருக்கேன். எங்க எங்க இருங்க, நான் பாக்குறேன். உமா, இதுல பயங்கர கியூட்டா இருக்க. இப்ப ரீசெண்டா எடுத்ததுதான் அண்ணி. பொய் சொல்லாத உமா. இந்த போட்டோல இருக்கிற கலரை பார்த்தா ஒரு ஆப்ஸ் இருக்கே, அதுல கலரை கிளிக் பண்ணி பிரைட்டனிங்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி தானே இந்த போட்டோ ரெடி பண்ணிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. ஹே, என்னத்தை தான் கூட்டினாலும் குறைச்சாலும் இருக்கிற மூஞ்சி தானே இருக்கும். அனி, மாப்பிள்ளை எதுக்கும் ஒரு தடவை நேர்ல வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க. போட்டோவை பார்த்துட்டு அப்புறம் கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறாரு. வாங்கண்ணா. என்ன ஒரே போட்டோ மேட்டரா ஓடிட்டு இருக்கு? வாங்கண்ணே. இந்த பொண்ணு உமா இருக்கால, கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ என்னடான்னா அந்த போட்டோவை கொடுக்கணும், இந்த புடவையை கட்டணும்னு அனிமூனுக்கு எங்க போனது கேப்பா போல இருக்குன்னு பயங்கர வாயாடி ஆயிட்டானே. சரி. ஓ அப்படியா? போட்டோ கொடு. இந்த போட்டோ தான் கொடுக்க போறீங்களா? இதுல வேற மாதிரி இல்ல இருக்கா? அதைத்தானே இவ்வளவு நேரம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். சரி, என் பங்குக்கு நானும் ஏதாவது சொல்லி வைக்கிறேன். போன வாரம் பேப்பர்ல படிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு முகத்துல பெயிண்ட்லாம் தடவி ஏமாத்திருக்கு. மறுநாள் காலையில குளிச்சுட்டு வந்த பிறகு புருஷங்காரன் பார்த்து திருடின்னு போலீஸ்காரனே புடி கொடுத்துட்டானா? அந்த மாதிரி ஏதாவது ஆயிட போது பார்த்து. அண்ணே போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல யாரும் என்ன கலாய்க்க வேண்டாம். அண்ணி, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் போயிட்டு வாங்க. உமா, கூல் டவுன். போங்க அண்ணி. அண்ணி, அப்படியே மாப்பிள்ளை போட்டோவும் வாங்கிட்டு வாங்க. இருக்கிறதுலயே நல்ல போட்டோவா வாங்கிட்டு வாங்க அண்ணி. ஏன் உன்ன மாதிரி அவரும் கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாருன்னு பயமா இருக்கா? அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. சரி, வா கிளம்பலாம். வரேன்ப்பா. சரி, வரேன் ஆனந்தி. வரேம்மா. சரிக்கா. டேய் மாப்பிள வந்தவங்க நிறைய கல்டா பண்ணாவல்ல. கண்டிப்பா பண்ணிரணும். விட்டுருவோமா? வெக்கத்த பாரு. ஏய். ஐயா வணக்கம் ஐயா. வாங்கம்மா. உட்காருங்க. காமாட்சி, இதோ வந்துட்டேங்க. உட்காருங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இது என் மனைவி மீனாட்சி. வணக்கம்மா. மீனாட்சி, குடுமா. ஐயா என்னங்க? வாங்க. இந்தாங்க.
ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்கம்மா. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? இல்ல எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்தே போட போறீங்க. தண்ணி கொடுத்தா போதும். என்னங்க தண்ணி மட்டும் கேக்குறீங்க? இதோ காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா என்ன மீனாட்சி அம்மா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். என்னங்கய்யா? உங்க குடும்பத்தை பத்தி தான் இவர் வீட்ல ஓயாம பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து போனதுல இருந்து உங்களை பத்தியே தான் பேச்சு. நீங்க வேறம்மா, நான் அன்னைக்கு சொன்னதான் திரும்பவும் சொல்றேன். அதாவது பண்பாடு நாகரிகம் இதுக்கெல்லாம் முன்னோடினா அது கைராசி குடும்பம் தான். நாங்க ரொம்ப சாதாரணமானவங்கம்மா. உங்களோட பாரம்பரியத்தையும் உங்களோட புகழையும் இந்த ஊரே சொல்லுதுமா. உங்க கைராசி குடும்பத்து பேரை கேட்டாலே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு மரியாதையான குடும்பம் தானே நீங்க. நீங்க போய் என்ன இவரை விட்டா இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாரு. போன தடவை நான் வந்திருந்த போது முழுக்க முழுக்க நம்ம அப்பாவை பத்தியும் கடையை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் இன்னும் சொல்ல போனா நம்ம குடும்பத்தை பத்தி எனக்கே தெரியாத பல விஷயங்களை இவர் பேசுறாருன்னா பாத்துக்கோயே. அதுதான் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப வியப்பான விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் பொண்ணு போட்டோவையும் கொண்டு வந்திருக்கோம். நீங்க மாப்பிளையும் வர சொல்லிட்டீங்கன்னா அவரை பார்த்துட்டு அப்படியே போட்டோவையும் கொடுத்துடுறோம். வாங்க சார். வணக்கம் தம்பி. வணக்கம். போட்டோ கொண்டு வந்து நல்லா இருக்கீங்களா? என்னம்மா என் பையன் அப்படி பாக்குறீங்க? இல்ல போட்டோல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது உமாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்தாங்க காபி எடுத்துக்குங்க. எடுத்துக்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சாப்பிடுங்க. தம்பி பொண்ணோட போட்டோவை பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வீட்டில் வேணும்னாலும் நீங்க வந்து பார்க்கலாம். அவ படிக்கிற காலேஜ் இங்கதான் இருக்கு, SSK காலேஜ். அங்க கூட நீங்க நேர்ல போய் பார்த்துட்டு பேசலாம். அவ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அப்பா சொல்லிட்டார்ல, அது போதும். பொண்ணெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. என்னங்க இந்த காலத்துலயுமா நீங்க இப்படி இருக்கீங்க? பொண்ணுங்களை மேட்ரிமோனியல்ல பார்த்ததுக்கு அப்புறமும் நம்பிக்கை இல்லாம ஸ்கைப்பு சேட்ல வர சொல்லி வீடியோ மூலமா எல்லாமே பேசிக்கிறாங்க. நீங்க என்னடான்னா அப்பா அம்மா பார்த்தாலே போதும்னு சொல்றீங்க. ரொம்ப வித்தியாசமான பையனா தான் இருக்கீங்க. ஸ்கைப்பு சேட்டிங் வீடியோ கால் இது எல்லாமே மத்தவங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டதுதான். எங்க வீட்ல டிவி மட்டும்தான் இருக்கு. நாங்க புதுசா வந்த எந்த பொருள் மேலயும் ஆசைப்படுறது இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க வீட்டு பையன் எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அட நீங்க ஒண்ணுமா, நாங்க தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. புண்ணியம் பண்ணி இருக்கணும். கைராசி குடும்பத்துல பொண்ணு எடுக்க கொடுத்து வச்சிருக்கணுமா. 4 பசங்க இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தோம். பொண்ணு இருக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சங்கத்திலேயே நிக்க வச்சு சிவஞானத்தை கேட்டிருப்பனே. ஐயோ அப்பெல்லாம் அவ ரொம்ப சின்ன பொண்ணுங்க. இப்பவே அவ காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா. படிக்கட்டுங்க, நல்லா படிக்கட்டும். இங்க வந்து படிக்கட்டும், எவ்வளவு வேணாலும் படிக்கட்டும். எங்க வீட்டுல என்ன குறைச்சல் இருக்க போகுது? எல்லாரும் அவளை தங்கத்தட்டுல வச்சு ராணி மாதிரி பாத்துக்குவோம்மா. உங்க வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு சௌரியமாவும் சந்தோஷமாவும் வச்சிருப்போம்மா. நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதுல எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா செஞ்சு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்போங்க. என்னம்மா நீங்க, உங்க பொண்ணுகிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்க போறோம்? வெறும் அன்பும் பண்பும் தானே. கைராசி குடும்ப பொண்ணுக்கு சொல்லவே தேவையில்லையே. பொண்ணுக்கு எதுவும் தேவையில்லைங்கிறது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க எல்லாத்தையும் பண்ணி அனுப்ப வேண்டியது எங்களோட கடமைங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லம்மா. கைராசி குடும்ப பொண்ணு முகராசியோட மகராசியா இந்த குடும்பத்துக்கு வந்து குத்து விளக்கேத்தி சகல ஐஸ்வர்யத்தோட சந்தோஷத்தை கொண்டு வந்தாலே போதும். இல்லங்க, நீங்க 1000 சொல்லலாம். இது எங்க வீட்டுல நடக்கிற முக்கியமான கடைக்குட்டியோட கல்யாணம். அதனால எங்க பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சு ரொம்ப சந்தோஷமா ஜாம் ஜாம்னு பெரிய அளவுல இந்த கல்யாணத்தை நடத்தி திருப்திகரமா முடிச்சு கொடுக்கணுங்கிறது எங்க எல்லாரோட ஆசையும் கூட. அதுக்கு மேல உங்க இஷ்டம்மா. ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்ததுல பேசினதுல. கூடிய சீக்கிரம் நாம எல்லாரும் கலந்து பேசி ஒரு நிச்சயதார்த்த தேதியை முடிவு பண்ணிடலாம். ஆமாம்மா, கூடிய சீக்கிரம் முடிவு பண்ணிடலாம். நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம், இல்ல காஞ்சிபுரத்துல மண்டபம் பார்க்கலாம்னு சொல்லுங்க, அங்கேயே வச்சுக்கலாம். அப்படியே வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க அப்படியே உத்தரவு என்ன வாங்கிக்கிறோம். சுஞான சார், மதிய உணவு சாப்பிட்டு போலாம் இருங்க. இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய விருந்தே இருக்கு. அன்னைக்கு வந்து சாப்பிட்டுருவோம்.
வரேங்க வாங்க. வரேம்மா ஆ. அந்த போட்டோ எனக்கு கொடு photo கொடுத்துருங்க. இது போட்டோ என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் கண் கலங்குறீங்க? இல்லை மீனாட்சி, நம்ம வீட்டில் எல்லாரும் அப்படி அப்படி பேசுனாங்கல்ல, அதை நினச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க, பானு வைஜெயந்தி எது வேணாலும் பேசிட்டு போட்டுங்க. தம்பிங்க எதுவும் பேசலல்ல. அவங்க அப்படி பிரச்சனை பண்றது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. எப்பவுமே அவங்க பிரச்சனை பண்றவங்க தானே. இதை பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பொது சொத்துல இருந்து பணத்தை வச்சு கல்யாணம் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இருக்கிற சொத்தை வச்சு உமாவோட கல்யாணத்தை நடத்திடலாம். மீனாட்சி, என்னங்க இப்போ இவ்வளவு சொல்லியும் எதுக்குங்க இப்ப கண் கலங்குறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்க புருஷனோட சொத்துல தன் பங்கு குறையக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க மத்தியில உன்னோட சொத்தை வித்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, என்ன சொல்லணும்னு தெரியல. என்னங்க, உமாவை போய் பிரிச்சு பாக்குறீங்க? அவளை நான் என்னைக்குமே உங்க தங்கச்சிய பார்த்தது இல்லைங்க. எனக்கு பிறக்காத பொண்ணு மாதிரி தாங்க பாக்குறேன். அவளுக்கு நான் எல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்க. சரி மீனாட்சி, நமக்கு தான் ஒரு குழந்தை பிறக்க கொடுத்து வைக்கல. நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் என் சொத்தை வித்து கல்யாணம் பண்ணி தர மாட்டேனா? இது பாருங்க, உங்க கவலையை விடுங்க. உமா கல்யாணத்தை நம்ம பிரம்மாண்டமா பண்ணிடலாம். இல்ல மீனாட்சி, உனக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லாம போயிடுச்சேன்னு ஒரு மனக்குறை இருந்துகிட்டு தானே இருக்கு. அது எப்படிங்க இல்லாம போகும்? எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சு. இருந்தும் கூட எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் சின்னதா இருக்கத்தானுங்க செய்யும். ஆனா நம்ம தம்பிங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாருமே நம்ம குழந்தைங்க மாதிரி தானே. சரி, வாங்க கிளம்பலாம். சரி, நீ இரு, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். யாரது? உன் சக்களத்தி, முதல்ல வெளியே வா. நான் குளிக்க போறேன். குளிக்க போறியா? அப்ப இவ்வளவு நேரமா பாத்ரூம்ல இருந்துகிட்டு என்ன பண்ண? குளிக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏய் கிழவி, இப்ப நீ வெளியில வர போறியா இல்ல கதை உடைச்சிட்டு நான் உள்ள வரவா? நிம்மதியா குளிக்க விட மாட்டியா? உன்ன மாதிரி வேலைக்காரங்க குளிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்களா இப்போ? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பாத்ரூம் பாரு, எப்ப இடிஞ்சு விழுமுன்னு யாருக்கு தெரியும்? உன்ன மாதிரி ராசி இல்லாதவங்க குளிச்சா இடிஞ்சுதான் விழும். இத பாரு, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யார இடத்த காலி பண்ண சொல்ற? உன்னதான் காலி பண்ண சொன்ன, முதல்ல இடத்த காலி பண்ணு. என்ன பண்ணுவ? என்ன என்ன பிரச்சனை இங்க? அத்தை, நான் குளிக்க வந்தேன், இந்த கிழவி உள்ள புந்துக்கிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்காத்த. ஐயோ, என்னம்மா பண்றீங்க நீங்க? அத்தை, முதல்ல இந்த கிழவிய வீட்டை விட்டு அனுப்புங்க. இந்த பாரு, என்னைய கூட்டிட்டு வந்தது பானு. அவ வேலைக்கு போயிருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் நடந்ததை சொல்லி அவ போ சொன்னாதான் நான் போவேன். கிழவி, பானுவா இந்த வீட்டு எஜமானி? எங்க அத்தை தான் இந்த வீட்டு எஜமானி. எனக்கு பானு தான் எசமானி. அவ சொன்னா நான் போறேன்.
என்னமா குற்றாலத்துல குளிக்க போய் குழாயில தண்ணி அடிச்சு குளிச்ச கதையா இருக்கு ஏன் கதை. நிம்மதியா குளிக்க முடியல. குழாய திறந்து விட்டா குற்றாலத்துல கொட்டுற மாதிரியா கொட்டுது. போங்கடி ஆக்கங்கட்ட கூவ தலை நிறைய வச்சாலும் பூவ. கூறு கட்ட மாடு 7 கட்டு புள்ள துணிச்சா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன கதை பண்றாங்க. இந்த பொம்பளை இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. இருந்தா பெரிச்சாளி மாதிரி பிரிச்சு மேய்ச்சிடுவா. சீ. ஐயோ கடவுளே, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. நான் வந்து நிக்க வேண்டியதா இருக்குடி. எல்லாம் என் நேரம். யாருப்பா? வணக்கம் சார். எம்எஸ் சில்க் சுப்பிரமணியன் சார் வீடுங்களா? ஆமா. உள்ள வரலாங்களா? அதான் வந்துட்டியே, உட்காருப்பா, உட்காரு. தேங்க்யூ சார். என் பேர் இளங்கோ. சரி தம்பி, என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நம்ம காஞ்சிபுரம் பேங்க் மேனேஜர் சேதுராமன் இருக்கார்ல, அவரோட பையனா. ஓ அப்படியா? என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. உங்கள் பையன் கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பையன் கூடவா? அப்படியா? சேகர் ஒரு நிமிஷம்டா. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்கிட்டயா? ஆமா. என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்க. உங்ககிட்டன்னா உங்ககிட்ட மட்டும் இல்லை, உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் பேசணும். 2 பேர் கூடவா? ஆமாம் சார். இந்த சிவஞானம் இருக்கார்ல, சம்மந்தம் பேச வந்தாங்களே, அவரோட தம்பிக்கு தான் என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, உங்ககிட்ட சில உண்மைகளை பகிர்ந்துக்கிட்டாலும் நினச்சேன், அதான் வந்தேன். சொல்லுங்க. இவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டீங்க, அப்புறம் என்ன யோசனை? சொல்ல வந்ததை சொல்லுங்க. உங்களுக்கு சம்மந்தம் பேசியிருக்க அந்த உமா பொண்ணு என்னை உயிருக்கு உயிராக விரும்புகிறா. நானும் அவளும் கடச்சில மதமா ரொம்ப சின்சியராக காதலிச்சுட்டு இருக்கோம். காதல்னாலே எதிர்ப்பு தானே. எங்கள் காதல் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல சார். கைராசி குடும்பத்தோட கௌரவத்துக்காக எங்கள் காதலை குழி தோண்டி புழைக்க முடிவு பண்ணிட்டாங்க சார். சிவஞான் இதை பத்தி என்கிட்ட ஒன்றும் பேசலையே. எப்படி சார் சொல்லுவாரு? இந்த காதலை வேணான்னு சொல்றது சிவஞானந்த சார். அந்த பொண்ணு மிரட்டி தான் சார் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சாங்க. சிவஞான் அந்த மாதிரி ஆள் கிடையாதே. அவருக்கு அவர் வீட்டு பொண்ணை மிரட்டி அடிபணிய வைக்கணும்னு என்ன அவசியம்? சார், நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்லணும்? அவங்களுக்கு என் காதலில் விருப்பம் இல்லை சார். நீங்க பொண்ணை பார்க்க அந்த வீட்டுக்கு போனீங்களா? இல்ல அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாங்களா? இல்ல. ஏன் சார், நீங்க மாப்பிள்ள அந்த பொண்ணோட தனியாக எதுவும் பேசுனீங்களா சார்? அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நாங்க தான்ப்பா சொன்னோம். இதுதான் சார், எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. இதை சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. கைராசி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே தான் சார் பண்பாடு பாரம்பரியம் எல்லாமே. அவங்களுக்கு அந்த வெட்டி கௌரவம் தான் சார் பெருசு. அதுக்காக உங்க பொண்ணு வாழ்க்கைய பலி கூட தயங்க மாட்டாங்க சார். என்னப்பா என்ன சொல்றாரு இவரு? அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணா ஏன் கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்றா?